ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் உங்கள் கவின். ஆ 1990களின் ஆரம்பங்களில் ஈராக்கிற்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சண்டை. போர் நடந்துச்சு. போரில் அமெரிக்கா ஆஸ் யூசுவல் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுடைய படைபலங்கள் எல்லாத்தையும் வச்சு. ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது அமெரிக்க வீரன், அந்த படை வீரன் எழுதின ஒரு கடிதம் தான் அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ். அதை நான் திரும்பவும் இன்னைக்கு உங்கள் கூட பகிர விரும்புகிறேன். சக்கன ஒரு வளைவில் எதிரில் ஈராக் வீரன் கையில் துப்பாக்கியோடு இருக்கிறான். முன்பின் எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது. ஆனால் அவன் கையில் துப்பாக்கி. அவன் விரல் நுனியில் என் உயிர், என் விரல் நுனியில் அவன் உயிர். நானும் துப்பாக்கியை வச்சிருக்கேன். சில மைக்ரோ வினாடிகள் நான் முந்திக் கொண்டதால், என் ட்ரிக்கரை அழுத்தியதால் அவன் சுருண்டு விழுந்தான். அவன் முந்திக் கொண்டிருந்தால் நான் அந்த இடத்தில் சுருண்டு விழுந்திருப்பேன். அதிர்ஷ்டம் என் பக்கம் இருந்தது. அவன் செத்துவிட்டான் என்பதை உறுதிப்படுத்திய பிறகு அருகில் சென்றேன். அவன் பாக்கெட்டை துளாவிய போது ஒரு கசங்கிய கடிதம் கிடைத்தது. ஒரு பெண்ணின் புகைப்படம் இருந்தது. கூடவே ஒரு குழந்தையின் புகைப்படம். என் காலுக்கடியில் பூமி நழுவியது. எங்கோ கடல் கடந்து என் தேசத்தில் என் குழந்தை எனக்காய் அலர்வது என் காதுகளில் கேட்டது. இது அமெரிக்க அதிபருக்கும் கேட்காது, ஈராக் அதிபருக்கும் கேட்காது. அந்த இருவரின் ஈகோவில் நாங்கள் பகையே இல்லாமல் அடித்து சாகிறோம், கொன்று குவிக்கிறோம் அல்லது குவிந்து சாகிறோம். என்று முடியும் என்று தெரியவில்லை. இன்று முடிந்ததா என்றும் புரியவில்லை. அப்படின்னு ஒரு லெட்டருங்க. யார் எழுதுனா எதுவும் கிடையாது. அந்த லெட்டர் எழுதப்பட்டுச்சா அப்படிங்கிறதும் தெரியாது. அந்த சமயத்தில் பரவலாக இருந்த ஒரு கடிதம் இதுதான். எல்லாருக்கும் நெகிழ்ச்சியை ஊட்டியது. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடிதத்துக்கு எந்த வயதும் ஆகவில்லை. அந்த கடிதம் காலாவதி ஆகவில்லை. இன்றைக்கு அமெரிக்கா ஈரான் யுத்தத்திற்கும் அந்த கடிதத்தை படையிடலாம். காலம் காலமாய் போர் நடக்கிறது. காலங்காலமாய் ஆயுத பேரங்கள் நடக்கிறது. காலங்காலமாய் அதிகார பசியோடு அலைகிறோம். யாரோ இருவர் தங்களுடைய ஈகோ மோதல்களுக்கு அத்தனை பேரையும் மோத விடுகிறார்கள். நிறைய பேர் அனாதையாகிறார்கள். நிறைய பேர் உடல் சிதறுண்டு சாகிறார்கள். நிறைய பேர் உடல் உறுப்புகளை இழந்து வாழ்நாள் முழுவதும் வாடுகிறார்கள். நிறைய பேர் தன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த சொத்துக்களை வினாடிகளில் இழந்து போய் அகதியாய் அலைகிறார்கள். வைரமுத்துவோட வரி எனக்கு ரொம்ப இருக்கும். யுத்தம் இல்லாத பூமி ஒரு சத்தம் இல்லாது வேண்டும். அது ஒரு மாதிரியான சாங். ஆனால் இந்த வரி காலத்துக்கும் தேவையான வரி. யுத்தமே இல்லாத ஒரு பூமி வேணும். யுத்தங்களை பயன்படுத்துவது மனிதர்கள் மட்டும்தான். எந்த விலங்கும் கூட்டம் சேர்ந்து கூட்டமாய் அடித்துக் கொள்வதில்லை. மனுஷன் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். தன்னைத்தான் உலகத்திலேயே மேம்பட்ட விலங்காய், மேம்பட்ட ஜீவனாய், மேம்பட்ட உயிரினமாய் கொண்டாடி கொள்ளும் மனிதன் தான் ஒருத்தருக்கு ஒருத்தன் அடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான். பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமான இந்த தேசத்தை யாரோ ஒரு 2 பேர் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. புரியலங்க. நான் எதற்காக இந்த வீடியோ போடும்போது கூட அந்த வீடியோவுக்கான அர்த்தங்கள் உங்களுக்கு விளங்குமா அப்படிங்கிறது கூட எனக்கு யோசிக்க தெரியல. உண்மையிலே ஒரு போர் சூழல் இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு, அதுவும் யூடியூப் வச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்கிட்ட பேசக்கூடியவங்க ஒரு போர் சூழலில் இருக்காங்க. அவங்க பதட்டத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம சரியாக இருப்போமான்னு தெரியாமல் இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் பெட்ரோல் வாங்க போனவர் மத்தியானம் போனவர் இப்போ வரைக்கும் வரலையாமா. அவ்வளவு தட்டுப்பாடுகள். இன்னொருத்தங்க துபாயில் இருக்கவங்க, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பாதுகாப்பாக இல்லை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேருடைய நம்பர்கள், தொலைபேசி எண்கள் மறந்து போயிடுச்சு. புதிய மொபைல் வாங்கணுன்னா உங்களுடைய தொலைபேசி எண்கள் உங்ககிட்ட இல்லை. அவர்கள் நன்றாக இருக்கட்டும். குவைத்தில் இருக்காங்க, நன்றாக இருக்கட்டும். வளைகுடா நாடுகளில் எனக்கு நண்பர்கள் அதிகம். அத்தனை பேரும் நன்றாக இருக்கட்டும். வேற என்ன சொல்ல? நான் பேசினாலும் பேசவில்லை என்றாலும் ஒவ்வொரு ஜீவனுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அவங்க நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா பிழைப்பு தேடி ஓடியவர்கள். அங்கே போயும் அவங்க அகதியாக அலைய விடாதீங்க. அவங்க கண்ணீர்களை பரிசாய் வாங்காதீர்கள். நீங்கள் நாசமாய் போவீர்கள். வர சாபம் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சாரிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.